இன்றைய தினம் குதிகால் வலி இருக்கு இல்லைங்களா, அந்த குதிகால் வலியை ஒரு நிமிஷத்துல போகக்கூடிய ஒரு வருமத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. யாருக்கா இருந்தாலும் சரி, குதிகால் வலி அப்படின்னு யார் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, குதிகால் வலி பிரச்சனை அதைய ஒரு நிமிஷத்துல போக்க முடியும் ஒரே ஒரு வருமத்தை வச்சு. அதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லித்தர்றேன், பாத்துக்குங்க. இதை எல்லோரும் செய்யுங்க, உங்களுக்கு அற்புதமான பலன் இருக்கும். உடனடியான தீர்வு கிடைக்கும், ஒரே நிமிஷம் தான். அதுக்கப்புறம் குதிகால் வலிங்கிறது உங்களுக்கு சுத்தமாவே இருக்காது. இப்போ அது எந்த வருமோ அதை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி தரேன் பாருங்க. இப்போ யாருக்கு நீங்க சிகிச்சை பண்ணணுமோ அவங்களை இது போல குப்புற படுக்க வச்சுக்கோங்க. இப்ப முதல்ல இந்த புள்ளி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தரேன். இதுக்கு பேர் உப்பு குத்தி வருமன்னு பேரு. இது எந்த இடத்துல இருக்குன்னு பாத்துக்கங்க. இது என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு பேரு கோணச்சன்னி நரம்புன்னு சொல்லுவோம். அந்த கோணச்சன்னி நரம்பு பாத்துக்குங்க. இந்த நரம்பு கோணச்சன்னி நரம்புன்னு பேரு. இந்த நரம்புக்கு இரண்டு பக்கமும் இப்படியே தடவிட்டே வந்தீங்கன்னா ஒரு நின்றும். இதுக்கப்புறம் போகாது. இந்த ரெண்டு விரலை வச்சு இப்படியே தடவிட்டு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் போகாது. பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த புள்ளி இருக்கு பாருங்க. இங்கேயும் அதே அந்த பக்கம் நல்லா பாத்துங்க, இடத்த போல நல்லா பாத்துக்குங்க. பாரு, இந்த இடத்துலயும் அதே மாதிரி இதுக்கு இந்த பக்கமாவும் இந்த வர்ம புள்ளி இருக்கு. இயக்கமுறை எப்படின்னு சொல்லித்தரேன் பாத்துக்குங்க. இந்த வர்மத்தினோட இயக்கமுறை, ஒரு பக்கம் கட்டை விரல் வச்சுக்கிறோம், இன்னொரு பக்கம் ஆட்காட்டி விரல் வச்சுக்கிறோம். இந்த உள்ளங்கையை இந்த குதிகாலில் வச்சுக்கிறோம். பாத்துங்க, வச்சுக்கிறோம். ஒரு பக்கம் கட்டை விரல், இன்னொரு பக்கம் ஆட்காட்டி விரல் வச்சு லேசாக இப்படி அழுத்தி, ரெண்டு பக்கம் இப்படி அழுத்தி மேல் நோக்கி இப்படி இழுக்கணும். இப்படி நம்மை நோக்கி இழுக்கணும். இழுத்து ஒரு நிமிஷம் இப்படி பிடிங்க. ஒரு மனசுக்குள்ள 10 என்ற வரைக்கும் பிடிங்க, அப்புறம் விட்டுருங்க. மறுபடியும் இழுத்து மனசுக்குள்ள 10 என்ற வரைக்கும் பிடிங்க, மறுபடியும் விட்டுருங்க. மறுபடியும் அழுத்தி பிடிச்சி இழுத்து மனசுக்குள்ள 10 என்ற வரைக்கும் பிடிச்சி விட்டுருங்க. அவ்வளவுதான். இது ரெண்டு காலையும் பண்ணிருங்க. உடனே உங்களுக்கு அந்த குதிகால் வலி காணாம போய் ரொம்ப எளிமையான முறையில் நீங்க இந்த குதிகால் வலியை போக்க முடியும். ஒரு நிமிஷம் தான், போட்ட உடனே உங்களுக்கு வலி சரியாயிரும்.